ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். சுமார் 100 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஸ்ரீ சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள். பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தேவங்குடிங்கிற கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். காஞ்சி மகாபெரிவா மீது அதீத பக்தி இவருக்கு உண்டு. தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை மயிலாடுதுறை என்று அழைக்கப்படும் மாயவரத்தில் கழித்தவர். வேதம், வேதாந்தம், தர்க்க சாஸ்திரம்னு சாஸ்திரங்கள் பலவற்றையும் கரைத்து குடித்தவர். பிரபலமான பல பண்டிதர்களிடம் கற்று தேர்ந்தவர். தான் கற்ற நல்ல விஷயங்களை பலருக்கும் பலன் உள்ள விதத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தீர்மானித்தார். தான தர்மங்கள் எப்படி புண்ணியத்தை தருமோ அதுபோல பிறரை நல்ல வழியில் செல்ல உதவுவதும் புண்ணியத்தை கூட்டும். அதனால் தான் கற்ற ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற இதிகாசங்களை பலரும் தெரிந்து கொள்ளும் விதத்தில் அவற்றை பற்றி எளிமையான விதத்தில் சொற்பொழிவுகள் செய்ய ஆரம்பித்தார். 1920ஆம் ஆண்டு முதல் இந்த பணியை மேற்கொண்டார். பல்வேறு இடங்களுக்கும் சென்று இதிகாச நற்கருத்துக்களை சொல்லி வந்தார். இவரது பேச்சை கேட்க ஆரம்பிக்கிற ரசிகர்கள் நேரம் ஆக ஆக அதிலேயே மூழ்கி விடுவார்கள். சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளிடமிருந்து தங்களது பார்வையை வேறு எங்கும் திருப்ப மாட்டார்கள். சொற்பொழிவு நேரத்தில் அந்த வளாகத்தில் வேறு எது நடந்தாலும் அது பார்வையாளர்களின் கவனத்தை சிதறடிக்காது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இதனால் இவரது சொற்பொழிவை கேட்கிற ரசிகர் பட்டாளம் பெருகியது. எப்போதுமே நல்லது மட்டுமே ஒருவருக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்காது. எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டிய வேளை என்று வந்துவிட்டால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. இதற்கு சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் மட்டும் விதிவிலக்காய் என்ன? பூர்வ ஜென்ம கர்மா என்னவோ அதற்குரிய கெடுபலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்தது சாஸ்திரிகளுக்கு. ஆம், உடல் உபாதையால் பெரிதும் அவஸ்தைப்பட ஆரம்பித்தார். 1954ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டார். பொதுவாக பேச்சாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் தொண்டை நன்றாக செயல்பட வேண்டும். அதாவது குரலுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் பேசவும் முடியாது, பாடவும் முடியாது. தன் குரலையே பிரதானமாக கொண்டு சொற்பொழிவுகள் நிகழ்த்தி வந்த சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு தொண்டையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது. குரலில் பிசிறு, தங்குதடை ஏற்பட்டால் எப்படி தொடர்ந்து பேச முடியும்? பார்வையாளர்களை எப்படி கட்டி போட முடியும்? சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளின் பிரதான தொழில் பாதிக்கப்பட்டுவிட்டது. சொற்பொழிவுகளில் ஒரு பூரணத்துவம் இல்லை. இவரது ரசிகர்கள் கவலைப்பட ஆரம்பித்தார்கள். அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கும் இவரது ரசிகர்கள் பெரும் முயற்சி எடுத்தார்கள். எப்படியாவது தங்கள் குருநாதரான சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டார்கள். ஆனால் பலன் கிடைக்கவில்லை. இன்னும் சில ரசிகர்கள் சாஸ்திரிகள் குணமாக வேண்டும் என்று குறிப்பிட்ட சில கோவில்களுக்கு சென்று பரிகார ஹோமங்களை நடத்தினார்கள். பலன் இல்லை. மனமுடிந்து போனார் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தவருக்கு கலியுக தெய்வம் மகாபெரிவா நினைவுக்கு வந்தார். நடமாடும் தெய்வத்தால் ஆகாத காரியம் என்று ஏதேனும் உண்டோ? மருத்துவத்தால் ஒரு வியாதி குணமாகவில்லை என்றால் அடுத்து மகானின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். இனி மகாபெரிவாதான் இதை குணமாக்க வேண்டும் என்று மனதளவில் தீர்மானித்தார். அதற்கான வேளையும் வந்தது. குணமாக வேண்டிய வேளை வந்தால் குருநாதர் அழைத்தே விடுவார். அப்போது திருப்பதியில் அகில உலக சமஸ்கிருத மகாநாடு ஏற்பாடாகியிருந்தது. அதற்கு ஏராளமான பண்டிதர்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அழைத்திருந்தார்கள். அது 1955ஆம் ஆண்டு. சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கும் இந்த அழைப்பு வந்திருந்தது. தன்னால் தொடர்ந்து பேச முடியவில்லை என்றாலும் போற்றுதலுக்குரிய இந்த மகாநாட்டில் கலந்து கொள்வோமே என்று திருப்பதிக்கு புறப்பட்டு விட்டார். திருப்பதிக்கு போகிற வழியில் காஞ்சிபுரம் போய் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு அவரது ஆசையுடன் பயணத்தை தொடரலாம் என்று காஞ்சிபுரம் வந்தார். மகான் அப்போது தேனம்பாக்கத்தில் முகாமிட்டிருந்தார். அங்கு சென்று பெரியவா முகாமுக்குள் நுழைந்தவுடன் அங்கு எங்க பார்த்தாலும் சமஸ்கிருத பண்டிதர்கள். தேனம்பாக்கமே வேதம்பாக்கமாக காணப்பட்டது.
வேதத்தின் சத்தம் எங்கும் ஒலித்து கொண்டிருந்தது. திருப்பதியில் நடைபெறும் மகாநாட்டுக்கு புறப்பட்ட வேத பண்டிதர்கள் போகிற வழியில் வேத நாயகனின் ஆசிகளை பெற்றுச் செல்வோமே என்று தேனம்பாக்கத்தில் குவிந்திருந்தார்கள். திருச்சி, மாயவரம், சிதம்பரம், கும்பகோணம் என்று பல ஊர்களிலிருந்தும் வந்திருந்த பண்டிதர்கள் பெரியவா திருச்சன்னதியில் அமர்ந்திருந்தார்கள். இத்தனை பண்டிதர்களை ஒரு சேர பார்த்தவுடன் பெரியவாளுக்கு அத்தனை சந்தோஷம். அவர்களுக்கெல்லாம் ஆசிகளை வழங்கி சமஸ்கிருதத்தில் சம்பாஷணை நிகழ்த்தி கொண்டிருந்தார் பெரியவா. மிகச் சரியாக இந்த வேளையில் உள்ளே நுழைந்தார் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள். பெரியவா திருச்சன்னதிக்குள் காலடி எடுத்து வைத்ததுமே தன்னுள் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தார் சிவராமகிருஷ்ணன். உணர்ச்சி பெருக்கால் கண்களுக்குள் நீர்த்துளிகள் எட்டி பார்க்க மகானுக்கு நமஸ்காரம் செய்தார். தன் திரு கண்களால் அவரை ஆசிர்வதித்த பெரியவா எதிரே அமரும்படி ஜாடை காண்பித்தார். தனக்கு இருக்கும் குறையை பரபிரம்மத்திடம் எப்படி சொல்வது? இங்கு இத்தனை பண்டிதர்கள் கூடியிருக்கும்போது தன் உடல்நிலை பற்றி சொன்னால் அது சபை நாகரிகமாக இருக்காதே என்று சிவராமகிருஷ்ணன் மெல்ல தயங்கி கொண்டிருந்த போது குருநாதரே ஆரம்பித்தார். சிவராமகிருஷ்ணனை நேருக்கு நேராக பார்த்து, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? குரல் சரியாயிடுதா? பழையபடி பிரவச்சனம் எல்லாம் பண்ண முடிகிறதா என்று கேட்டார் நடமாடும் தெய்வம். சிலிர்த்து போனார் சிவராமகிருஷ்ணன். பெரியவாளை மீண்டும் ஒரு முறை நமஸ்காரம் செய்துவிட்டு, உடம்புக்கு ஒன்றும் குறைவில்லை பெரியவா, எல்லாம் நன்னாதான் போயின்னு இருக்கு. ஆனால் பேச்சு தான் பிரவாகமாக வரல, முந்தி மாதிரி பிரவச்சனம் பண்ண முடியறதில்ல என்றார் தழுதழுப்போடு. உனக்கு சிகிச்சை செஞ்ச வைத்தியா என்ன சொல்றா? இந்த பிரபஞ்சத்தின் மகா வைத்தியரான மகா பெரியவா மற்ற வைத்தியர்களை பற்றி விசாரித்தார். பெரியவாளின் இது போன்ற கேள்விகள் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால் அவரது அடக்கம். என்னால் ஒன்றும் ஆகாது, எல்லாம் அந்த பரமேஸ்வரனும் காமாட்சியும் தான் என்பதைத்தான். அதனால்தான் பெரியவா உன்னோட இந்த குறைபாட்டுக்கு வைத்தியா என்ன சொல்றான்னு கேட்டார். சிவராமகிருஷ்ணன் சொன்னார், பெரியவா, எனக்கு வந்த இந்த வியாதியோட தன்மை அவளுக்கும் சரியா புரியல போல இருக்கு. ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொரு மாதிரியா சொல்றா. அவ சொல்றத வச்சு என்ன மருந்து கொடுக்கலான்னு அவளுக்கே சரியா ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல. நான் நித்தமும் வணங்குகிற ராமபிரானும் நீங்களும் தான் அனுகிரகம் பண்ணணும். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு நான் தழுதழுக்க சொன்னார். இத்தனை நீளமான வாக்கியத்தை சிவராமகிருஷ்ணன் பேசினாலும் அவரால் தொடர்ந்து பேச முடியல. அங்கங்கு குரல் பிசிறு, செருமல், என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியாத நிலை எல்லாமே இருந்தது இவரது பேச்சை கேட்கிற போது. மகா பெரியவா அமைதியாக சிவராமகிருஷ்ணனையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மீண்டும் தன் பேச்சை தொடர்ந்தார். பெரியவா அனுகிரகம் ஒன்று கிடைச்சாலே எனக்கு போதும். உங்களை தரிசனம் பண்ணி நாளாச்சேன்னு திருப்பதி போகிற வழியில் இங்கே வந்தேன். பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்னால் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாமேன்னு. நாம் நம்புகிறவர்கள் எல்லாம் கைவிட்ட பிறகு தெய்வம்தானே துணை. மகா பெரியவா தரிசனத்தில் பூரித்து போயிருந்த சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் கைகளை கூப்பியபடி அவருக்கு முன் அமர்ந்திருந்தார். ஒரு சில வினாடிகள் அமைதிக்கு பிறகு மகான் திருவாய் மலர்ந்தார். நீ வணங்குகிற ராமபிரான் உன்னை காப்பாற்றுவார். எல்லாவற்றுக்கும் பகவான் தான் பிரதானம். தொடர்ந்து பெரியவா சொல்றா, பல ஊர்கள்லேருந்தும் சம்ஸ்கிருத வித்வான்கள் இங்கே வந்திருக்கா. இவாள்லாம் இங்கே கூடியிருக்கிற நேரத்தில் நீயும் வந்தது நல்லதா போச்சு. இப்போ ராமாயணம் பற்றி இங்கே பிரவச்சனம் பண்ண முடியுமா? பெரியவா இப்படி கேட்டதும் நிலை குலைந்து போனார் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள். தனது உடல் இருக்கும் சூழ்நிலை பற்றி இத்தனை விரிவாக சொன்னோமே. பெரியவாளும் எல்லாத்தையும் நிதானமாக கேட்டு தெரிஞ்சுட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ராமாயணம் பற்றி சொல்றியான்னு பெரியவா கேட்கிறாரேன்னு தடுமாறினார் முதல்ல. பிறகு மகானே தன் திருவாயிலிருந்து கேட்டுவிட்டார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று தெளிந்த சிவராமகிருஷ்ணன், பெரியவா, நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. பல காலமாக பேச முடியாமல் இருக்கிற நான்
தங்களோட விருப்பத்தை எப்படி பூர்த்தி பண்ணுறதுன்னு தவிக்கிறேன். இப்படி சொன்னார் பெரியவாளோட திருமுகத்தை பார்த்தவாறு. மகா பெரியவா சொல்கிறா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு சுக்லாம்பரதரம் சொல்லி ஆரம்பி. அப்புறம் ராமபிரானுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லு. பிரவச்சனத்தை ஆரம்பி. இங்கே வந்திருக்கிறவாள்லாம் உன்னோட பிரவச்சனத்தை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவா. ராமனோட பெருமைகளை பற்றி உன் வாயால் சொல்ல ஆரம்பி. பெரியவா சொல்கிறாருன்னா அது பெரியவாளே சொல்கிறதில்ல, அவருக்குள் இருக்கும் அன்னை காமாட்சி தான் சொல்ல வைக்கிறாள். நறுக்கு தெரித்தாற் போல பெரியவாளே உத்தரவிட்டதும் மெய்சிலிர்த்து போனார். கண்கள் கலங்க பெரியவாளுக்கு மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை செய்துவிட்டு அங்கு அமர்ந்திருக்கிற சம்ஸ்கிருத பண்டிதர்களை பார்த்து வணங்கினார். பிறகு மகானின் உத்தரவுப்படி சுக்லாம்பரதரம் என்று நெற்றியில் குட்டி கொண்டு ஆரம்பித்தார். என்னென்ன ஸ்லோகங்களை சொல்லி ஆரம்பிக்குமாறு பெரியவா உத்தரவிட்டாரோ அவற்றையெல்லாம் கண்களை மூடி பக்தி சிரத்தையோடு உருக்கமாக சொன்னார். ஒரு கட்டத்தில் ராமபிரானின் ஸ்லோகங்களை சொல்கிற போது சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் கொஞ்சம் சிரமப்பட, அப்போது பெரியவாளும் இணைந்து கொண்டு அந்த ஸ்லோகத்தை உடன் சொன்னார். உடைந்து போன தன் குரல் மீண்டும் உருப்பெறுவதற்கு பெரியவாளே தனக்கு உதவுகிறாரே என்று நெகிழ்ந்து போய் முன்பை விட உற்சாகமாக சொல்ல ஆரம்பித்தார் சிவராமகிருஷ்ணன். சாஸ்திரிகளின் குரலில் வேகம் கூடுகிற போது பெரியவா மெதுவாக தன்னை விடுவித்துக் கொண்டார். அவரையே கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். இதற்கு பிறகு சிவராமகிருஷ்ணன் பேசுகிற போது அவரது குரலில் கம்பீரம் கூடியது. முகபாவத்தில் தெளிவு குடிகொண்டது. சொற்பொழிவாளர்களுக்கு எது முக்கியம் என்றால் முகபாவம் மற்றும் குரல். எதை பற்றி பேசினாலும் அதற்குள் பயணித்தால் மட்டுமே சொல்ல வந்த விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்ல முடியும். நிமிடங்கள் கூட கூட அவரது பேச்சில் பிரவாகம் வெளிப்பட்டது. குரலில் பிசிறு இல்லை. சுமார் 20 நிமிடங்கள் ராமபிரானின் பெருமைகளை பற்றி பெரியவாளுக்கும் சமஸ்கிருத பண்டிதர்களுக்கும் முன்னால் நிறைவாக பேசி முடித்து விட்டார். முடித்த பிறகு கூடியிருந்த பண்டிதர்கள் கரவொலி எழுப்பி சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளை கௌரவப்படுத்தினார்கள். மீண்டும் ஒருமுறை பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தார். பண்டிதர்களை பார்த்து கைகளை கூப்பி நன்றி தெரிவித்தார். அதற்கு பிறகுதான் அதுவரை தனக்கு இருந்த இந்த குறைபாடு எங்கே போனது என்று பிரமித்து போனார். பெரியவா என்கிற நடமாடும் தெய்வத்தின் ஆசிகள் இருக்கிறவரை தனக்கு மட்டுமல்ல எவருக்கும் எந்த விதமான குறையும் வராது என்று தெளிந்தார். அருகில் இருந்த தொண்டரை ஜாடை காண்பித்து அழைத்தார் பெரியவா. உயர்ந்த ரகத்தில் ஒரு சால்வையை கொண்டு வரச் சொன்னார். சால்வை வந்தது. தொண்டரை வைத்தே அதை போர்த்தச் சொன்னார். அதன் பின் தன் கைப்பட பிரசாதம் தந்தார். சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளை ஆசிர்வதித்தார். இழந்த குரல் வளத்தை மீண்டும் பெற்ற பூரிப்பில் பெரியவா திருச்சன்னதியிலிருந்து விடை பெற்றார். பெரியவாளிடம் பெற்ற ஆசியோடு பெருமாளின் அருள் வேண்டி திருப்பதிக்கு புறப்பட்டார். இதையடுத்து இன்னொரு அதிசயமும் அடுத்த ஒரு மாதத்தில் நிகழ்ந்தது சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு. ஆம், சென்னையின் ஓர் இடத்தில் இவரது இராமாயண பிரவச்சனத்துக்கு ஏற்பாடாகியது. சந்தோஷமாக ஒப்புக்கொண்டார். சும்மாவா, குரல் பிரச்சனையால் சுமார் 1 வருட காலத்துக்கு உபன்யாசமே செய்யாமல் இருந்தார். ஆடத் தெரிந்தவர்களின் கால்களை கட்டி போட முடியாது, பேச தெரிந்தவர்களின் வாயையும் கட்டி போட முடியாது. தேனம்பாக்கம் சென்று பெரியவாளை தரிசித்த பின் அவருக்கு குரலில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை, தடுமாற்றம் இல்லை, பிசிறு இல்லை. முன்பு போல சரளமாக பேச முடிந்தது. கர்ம வினையின் காரணமாக கஷ்டப்பட வேண்டிய காலத்தில் கஷ்டப்பட்டு குருநாதரின் அருளால் அதிலிருந்து முற்றிலுமாக மீண்டு விட்டார் என்றே சொல்ல வேண்டும். 1 வருட காலத்துக்கு பிறகு மீண்டும் அவர் ஒப்புக்கொண்ட முதல் உபன்யாசம் இது. 1 நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து 15 நாட்களுக்கு இராமாயண உபன்யாசம். திரளான பக்தர்கள் கூட வெகு சிறப்பாக சென்னை அரங்கில் நடந்து கொண்டிருந்தது இந்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாள் நிகழ்வும் துவங்குவதற்கு முன் ஸ்ரீ ராமபிரானியும் மகா பெரிவாளையும் உளமாற வணங்கிவிட்டே ஆரம்பித்தார். குருவும் தெய்வமும் கூட இருந்து அவரை பேச வைத்தார்கள். ராமாயண உபன்யாசம் என்றால் பூர்த்தி தினத்தன்று ராம பட்டாபிஷேகத்தோடு நிறைவு செய்ய வேண்டும். இதுதான் உபன்யாசகர்கள் தொடர்ந்து பின்பற்றக்கூடிய நடைமுறை. ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்கிற வர்ணனையை
உபன்யாசகர்களிடமிருந்து கேட்கிற போது அனைத்து நலன்களும் அனைவருக்கும் உண்டாகும் என்பது ஐதீகம். ஆகையால் பூர்த்தி தினத்துக்கு முன்தினம் மகாபெரிவாளை நேரில் சென்று தரிசித்து அவரது அருளாசிகளை பெற விரும்பினார் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள். அதன்படி காஞ்சிபுரம் புறப்பட்டு போனார். பெரியவாளை தரிசித்தார். சென்னையில் நாளை எனது ராமாயண பிரவச்சனம் பூர்த்தியாகிறது. நாளைய தினம் ராம பட்டாபிஷேகத்தோடு நிறைவு. எனவே அந்த வேளையில் பெரியவாளிடமிருந்து எனக்கு பிரசாதம் அங்கே கிடைக்க வேண்டும் என்று கைகளை கூப்பிய நிலையில் பிரார்த்தித்தார். பெரியவா சொல்றா, எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கும் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார். மறுநாள் ஸ்ரீமடம் கஜானா ராமச்சந்திர ஐயரையும் இன்னொரு தொண்டரையும் அழைத்தார் பெரியவா. இருவரும் நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்து நின்றார்கள். இன்னைக்கு சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளோட ராம பட்டாபிஷேகம் உபன்யாசம் பூர்த்தி மெட்ராஸ்ல நடக்கிறது. நீங்க 2 பேரும் அங்க போயிட்டு வாங்கோ. பட்டாபிஷேகம் பூர்த்தியான பிறகு அவர்கிட்ட மடத்தோட பிரசாதத்தை சேர்த்துருங்கோ என்ற பெரியவா ஒரு சால்வையும் ஸ்ரீமடத்தின் பிரசாதத்தையும் கொடுத்தார். பிரவச்சனம் நடக்கிற அரங்கத்தில் பெரியவாளிடமிருந்து பிரசாதம் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொண்டதும் அத்தனை சந்தோஷம் சிவராமகிருஷ்ணனுக்கு. வேத மந்திரங்கள் முழங்க பிரசாதம் சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்களின் பாராட்டுதல்களோடு 15 நாள் ராமாயண பிரவச்சனம் பூர்த்தி ஆயிற்று. காஞ்சியிலிருந்து பிரசாதமும் கிடைக்க பெற்றாயிற்று. இந்த சந்தோஷத்தை மகா பெரியவாளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டார். எனவே அடுத்த நாளே காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டார். உரு தெரியாமல் இருந்த குரலை மீண்டும் உயிர்ப்பித்தவர் ஆயிற்றே. அந்த மகானுக்கு தன் நன்றிகளை காணிக்கையாக்க வேண்டுமே. ஏகாந்தமாக தன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் பெரியவா. அவரை நமஸ்கரித்த சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் ஒரு மூங்கில் தட்டில் 6000 ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை அடுக்கி வைத்தார். இன்னொரு மூங்கில் தட்டில் தான் கொண்டு வந்த விதவிதமான பழங்களையும் புஷ்பங்களையும் வைத்தார். இவற்றை சமர்ப்பித்துவிட்டு கண்ணீர் மல்க மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்து கொண்டே இருந்தார். அவரது உணர்வுகளை அவரால் கட்டுப்படுத்த முடியல. பணக்கட்டுகள் நிரம்பி இருந்த மூங்கில் தட்டை பார்த்துவிட்டு, இதை எதுக்கு இங்கே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று கேட்டார் பெரியவா. அதற்கு, பெரியவா, சுமார் 1 வருஷ காலத்துக்கு பிறகு முதலாவதா மீண்டும் பிரவச்சனம் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் பழைய குரலோடு. இந்த குரல் எனக்கு திரும்ப கிடைச்சது பெரியவா அனுகிரகத்தால் தான். அதனால இந்த 15 நாள் பிரவச்சனத்தில் எனக்கு கிடைத்த தொகையை ஸ்ரீமடத்துக்கே அர்ப்பணம் பண்ணுறேன். ஸ்ரீமடத்தோட செலவுகளுக்கு இந்த தொகை பயன்பட்டால் நான் பெரிதும் சந்தோஷப்படுவேன். இப்படி சொன்னார் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள். ஒரு புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்ட பெரியவா சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு பிரசாதங்கள் தந்து அருளினார். இதன் பிறகு தொடர்ந்து பல இடங்களில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வழக்கமான தன் சொற்பொழிவுகளை தொடர்ந்தார் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள். எத்தகைய கஷ்ட காலத்திலும் நம்முடன் இருந்து காத்து அருள்பவர் குருநாதர் தான். அந்த வகையில் தன்னை பரிபூர்ணமாக நம்பிய சிவராமகிருஷ்ணனையும் காத்து அருளினார் காஞ்சி மகா பெரியவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.